இப்பதிவு வளர்ந்து வரும் கலைஞர்களுக்காக மட்டுமே, ஜாம்பவான்களுக்கு அல்ல. இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம சாண்டிகுமார் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனில் நோட்டிஃபிகேஷன் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரிசைப்படுத்தி நிறைய மிமிக்ரி டுட்டோரியல் வீடியோ பதிவிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை பார்த்துட்டு வந்துடுங்க. மிமிக்ரி டுட்டோரியல் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி பதிவிட்ட டுட்டோரியல் வீடியோஸ்க்கு எனக்கு சரியான வரவேற்பு கிடைக்கல. இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ச்சியாக மிமிக்ரி டுட்டோரியல் வீடியோ பதிவிட முயற்சி செய்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த நடிகருடைய குரலை பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் இவருடைய படம் ராக்கெட்ரி, அந்த படம் தேசிய விருது வாங்குச்சு. மின்னலே, விக்ரம் வேதா, இறுதி சுற்று, இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டாரு. திரு மாதவன் அவர்களுடைய குரலை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க சக்தி, நீ அழகா இல்லை, நான் உன் மேலே ஆசைப்படலை, நான் உன்னை விரும்பலை, ஆனால் இதெல்லாம் நடந்து போது நினைக்கும் போது பயமாக இருக்கு. யோசிச்சு சொல்லு. சும்மாரி நீ கேட்க மாட்டேன், நான் கேட்பேன். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இஸ் நாட் வயலண்ட், இட்ஸ் அ க்யூர். ஒன்று மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன இருக்க போகுது? நான் கீழே இருந்தேன், திருநாயாக இருந்தேன், இவனை மிதிச்சு மேலே வந்துட்டேன், இதானே. சரி, இப்போ நம்ம அவருடைய குரலை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் ஸ்டெப், இந்த மாதிரி பேசணும். ஒரு மாதிரி கரகரப்பு தன்மையோட நான் பேசி காட்டுறேன் பாருங்கள். ABCDEF இந்த மாதிரி பேசி பாருங்கள். முதல் ஸ்டெப்பு புரிஞ்சுதுங்களா? இந்த கரகரப்பு தன்மையோட கத்தி பேசணும். AB என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, CDEFIJ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏது பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து கிட்டத்தட்ட பாக்கியராஜ் அவர்களுடைய குரல்லேருந்து ஒரு அப்டேட் வெர்ஷன் மாதிரி கிட்டத்தட்ட. உங்களுக்கு புரியணும்னா அப்படி எடுத்துக்கலாம். அவர் வந்து இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஐயோ இந்த கரகரப்பு தன்மை இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா மாதவன் அவர்களுடைய குரல் எடுத்துடலாங்கிற மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த முதல் ஸ்டெப்பே கொஞ்ச நாள் நல்லா பயிற்சி செய்யுங்க. மாதவன் அவர்களுடைய குரலுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டு செட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொன்னேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வாங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, கராத்தே கிளாஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சத்தம் கொடுக்க சொல்லுவாங்களே, இந்த சத்தம், இதுதான் ரெண்டாவது ஸ்டெப்பு. இப்போ இந்த சத்தத்தோடு எப்படி பேசுகிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து கிட்டத்தட்ட விடிவி கணேஷ் அவர்களுடைய குரல் மாதிரி. அவர் வந்து எப்போ தம்பி இங்கே என்ன சொல்லுது இந்த மாதிரி பேசியிருப்பார்ல. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவுமே புரியலன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இப்போ இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. பார்க்க வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் இந்த ரெண்டாவது ஸ்டெப்பையும் நீங்கள் கடந்து வந்தால் தான் உங்களால் மாதவன் அவர்களுடைய குரலை பேச முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ரெண்டு ஸ்டெப்பும் உங்களுக்கு புரிஞ்சுதில்ல. இப்போ மூணாவது ஸ்டெப் என்னென்னா, முதல்ல பார்த்த ரெண்டு ஸ்டெப்பையும் மூணாவது ஸ்டெப்பில் கலந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னு பாருங்கள். முதல்ல ABCD இப்படி சொல்லியிருந்தோம்மா. ரெண்டாவது ஹலோ எப்படி இருக்கீங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும். எப்படி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹலோ, நான் தான் உங்கள் மேடி. ஹலோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட அவருடைய குரலுக்கான ஒரு பாதையை உருவாக்கும். அதுக்கு தான் இந்த மூணாவது ஸ்டெப். முதல் ஸ்டெப்பையும் ரெண்டாவது ஸ்டெப்பையும் கலந்து பேசுகிறது தான் மூணாவது ஸ்டெப்பு. புரிஞ்சுதா? இப்போ நாலாவது ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். எடுத்தோடனே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இதை பாருங்கள், முழுசாக பாருங்கள். ஆனால் இந்த ஹவு டு லேர்ன் மிமிக்ரின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நிறையா டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். எடுத்தோடனே மாதவன் குரல் எப்படி கற்றுக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஸோ அதை பண்ணாதீங்க. இப்படி வரிசைப்படுத்தி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. அப்போ தான் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ நாலாவது ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். பாரு சக்தி, நீ அழகா இல்லை. சரி, ஒரே பேராக இருக்கா? சரி வேண்டாம், சக்தி வேண்டாம், பிரியான்னு வச்சுக்கலாமா? பிரியா, நீ அழகா இல்லை,
அழகாக இருக்குன்னு நினைக்கல, ஆனால் தான் நடந்து போகணும்னு நினைக்கும் போது பயமாக இருக்கு. யோசிச்சு சொல்லு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல என்னுடைய குரல் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், ஸோ நீங்கள் என்னுடைய படங்கள், என்னுடைய வசனங்கள்லாம் முதல்ல பாருங்கள். ஸோ அந்த குரலுக்கான டோன் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் ஸோ என்னோடய குரலை உங்களால் பேச முடியும். ஸோ நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதுங்களா? முதல் 2 ஸ்டெப்பை நல்லா பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பில் அது 2த்தையும் கலந்து பேசுங்க. அதுதான் 3வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு வரைக்கும் நல்லா பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா 4வது ஸ்டெப்பு அதே கொஞ்சம் அப்டேட் பண்ணி பேச ஆரம்பிங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. ஸோ இந்த 4 ஸ்டெப்பையும் நல்லா பயிற்சி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதோடைய ஃபைனல் அவுட்புட் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இங்கே என்ன பண்ணுறீங்க? இங்கே இருக்க கூட கிளம்புங்க. ஏய் ஷூ துருப்புங்க. அது பேய்ப்பா, நீ பாட்டுக்கு இப்படி சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க. உட்கார். ஏய் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல. ஏய் கொஞ்சம் கூட அறிவு வேண்டாம் உனக்கு, இடையில பூந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு சங்கர், இன்னைக்கு இந்த பேய் சும்மாவே விடக்கூடாது. கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இந்த வீடியோக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நானே பண்ணது தான். ஒரு குறும்படம் மாதிரி ஒரு வித்தியாசமான கான்செப்ட், ஜாலியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், மறக்காமல் போய் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வெறும் ஒரு பாதை தான். அவருடைய குரலை எப்படி பேசுகிறதுங்கிறதுக்கான ஒரு பாதையை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பயணம் செஞ்சு உங்களோட முயற்சியும் ஈடுபாடும் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ சொல்ல முடியாது. என்னோட நீங்கள் சூப்பராக பண்ணலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் வச்சு தான் நான் அடுத்தடுத்த டுட்டோரியல் வீடியோ தொடர்ச்சியாக போட முடியும். ஸோ அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தேவை. அது கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி. தமிழ் வணக்கம்.